தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எந்த கட்சியும் இதுவரை தன்னிடம் கேட்கவில்லை என்றும், அப்படி கேட்டால் தன்னுடைய திட்டம் என்ன என்பது குறித்தும் நடிகை ஜோதிகா விளக்கம் அளித்துள்ளார். இந்த படத்துக்கான செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜோதிகா, சூர்யாவுடன் சேர்ந்து திரைப்படத்தில் நடிப்பதற்கு 15 ஆண்டுகளாக காத்திருப்பதாக தெரிவித்தார். அந்த மாதிரி கதை வரலைங்க. we are waiting. we are waiting for almost 10-15 years for the right story to come. அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா we are waiting to work together. பட் அப்படி எதுவுமே வரல. தொடர்ந்து பேசிய ஜோதிகாவிடம் சமூக பொறுப்பாக பேசும் நீங்கள் ஏன் வாக்களிக்க வரவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜோதிகா, ஒவ்வொரு முறை வாக்களிக்கும் போதும் அதனை ஏன் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார். மேலும் ஆன்லைனில் கூட வாக்களித்திருக்கலாமே என்று கூறவே செய்தியாளர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. சில டைம்ஸ் you can be out station, சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா we can be out, we can be sick. அது ஒரு it's you know it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. அரசியலுக்கு தன்னை யாரும் தற்போது வரை அழைக்கவில்லை என்ற ஜோதிகா, அவ்வாறு அழைத்தாலும் இப்போது செல்ல மாட்டேன் என்று பதிலளித்தார். ஒரு பொலிட்டிக்கல் வந்தா கையில பவர் நிறைய இருக்கும். ஏன் நீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில கேட்டா நீங்க சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ் பண்றேன். விஜயின் அரசியல் குறித்த கேள்விக்கு இது அவுட் ஆஃப் தி டாபிக் என பதிலளித்தார். அவுட் ஆஃப் டாபிக். சினிமாவில் சமூக கருத்துக்கள் மட்டுமே பேசி வந்தால் போர் அடித்துவிடும் எனவும் ஜோதிகா தெரிவித்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.